தேமுதிகவோட கூட்டணி விவகாரம் தேமுதிக கணக்கில் எடுக்க மாட்டாங்க. வந்தால் வண்டியில் ஏறணுவாங்க, இல்லைன்னா இறக்கி விட்டு போயிடுவாங்க. தேமுதிக காரர் சொல்றாரு, நாங்கள் வெடிகுண்டு அருவாளோடலாம் வருவோம், நல்லா பேசுறாரு. லூசு பையங்க என்ன பேசுவேன், லூசு அப்படித்தானே பேசுவேன். எந்த கட்சி உறுதி ஆயிருக்கும் சார் உங்களுக்கு? அதிமுகவா திமுகவா? ஏடிஎம்கே வந்து அவங்கள மதிக்கவே இல்லை, போயிட்டு வரமாட்டாங்க. இப்போ அதனால டிஎம்கேவோட பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் நிலைமை என்ன சார்? உருட்டி பரட்டி ஏதாவது அரசியல் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பார். இப்போ அவர் அமைதியாகவே இருக்கிறாரு சார். கிணத்துல போட்ட கல் மாதிரி. அது குவாரியில் போட்ட மண்ணுன்னு சொல்லுங்க, கிணத்துல போட்ட கல் கூட பார்த்தா கண்ணில் தெரியும். அமித்ஷா மோடி வருவாரு, அவங்க வந்து பெரிய அளவுல தமிழகத்துல ஒரு கூட்டணி கணக்கையே மாத்திடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. முடியல, மாற்ற முடியலையே. நான் அமித்ஷாக்கு படுதோல்வி இங்கே தான். தினகரன் கேட்டா நாங்க ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு, அண்ணன் தம்பி அப்படின்லாம் சொல்றாரு. இவங்க அண்ணன்லாம் சித்தப்பான்லாம் பெரியப்பான்லாம் வாங்க சித்தப்புலாம் அமித்ஷாவை மக்கள் ஏற்றுக்கணும்ல. 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி தான். 4 முனையும் கிடையாது, 3 முக்கும் கிடையாது, 2 தான். என்டிஏ இல்லை டிஎம்கே, அவ்வளோதான். நாம் தமிழர் விட்டுட்டீங்க சார். நாம் தமிழர்லாம் கணக்கிலே கிடையாது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்னொரு பக்கம் தமிழக தேர்தலில் இந்த தேமுதிகவோட கூட்டணி விவகாரம், இது என்ன சார், என்ன கணக்கு? தேமுதிக கணக்கில் எடுக்க மாட்டாங்க. வந்தால் வண்டியில் ஏறணுவாங்க, இல்லைன்னா இறக்கி விட்டு போயிடுவாங்க. தேமுதிக ஒரு இதான சக்தியே கிடையாது. ஏன்னா இந்த சின்ன ஃப்ரெஞ்சு குரூப்புன்னு வாங்கி, கிருஷ்ணசாமி இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சி இருக்குல்ல, தமாக இந்த மாதிரி கட்சியை விட கொஞ்சம் கூட, ஒரு 1/2% கூட இருக்குமே தவிர அது ஒரு ஃப்ரெஞ்சு குரூப் தான். இப்போ தேமுதிக பேரம் பேசுகிறாங்க அப்படின்னுலாம் ஊடகங்கள்லாம் சொல்லுது. தேமுதிக காரர் சொல்கிறாரு, நாங்கள் வெடிகுண்டு அருவாளோடலாம் வருவோம், நல்லா பேசுகிறாரு. இதெல்லாம் என்ன? லூசு பையங்க என்ன பேசுவேன், லூசு அப்படித்தானே பேசுவேன். உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவேன்றக்காக தான் அதெல்லாம். அது தேமுதிகலாம் யாருமே இப்போ ஏடிஎம்கே கழட்டி விட்டுச்சு. போய் தொலைன்னு வந்தாவா, நீயா வந்து கேட்டேன்னா பண்ணுவோம், இல்லைன்னா கூட்டணியே வேண்டாம். இந்த அளவுக்கு இழுபறி என்ன காரணம் சார்? முதல்ல டிசம்பர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாங்க, அப்புறம் ஜனவரி. யாரும் சேர்க்கலைன்னு அர்த்தம், யாரும் கூப்பிடலன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட எந்த கட்சி உறுதி ஆயிருக்கும் சார் உங்களுக்கு? அதிமுகவா திமுகவா? அது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அந்த அளவுக்கு டிசைட் இல்லை, அவங்கள ஏது யாருமே உறுதியாகலை. திமுகவை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எம்பி கேட்குறாங்க, அது எம்பி கொடுக்க முடியுமான்னு இவங்க பார்க்குறாங்க. சரி, அது கூட தொலைதுன்னு கொடுத்தா கூட எம்எல்ஏ சீட்டு ஒரு 3-4 சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கு 4-5க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா ஏதாவது 10-15 அது கேட்டுக்கிட்டு இருக்கு போல். கடைசியில் மொத்தத்துக்கு தெருவில் நிற்க போகிறாங்கன்றது தான். அவங்க அந்த அளவுக்கு பேரத்தை வலிமைப்படுத்துகிற அளவுக்கு, அவங்க கேட்குறத கொடுக்குற அளவுக்கு ஒரு வலிமையான கட்சியாக தான் இருக்கா களத்தில்? வலிமையான கட்சியாக இங்கே இருக்குது. சும்மா ஏதோ ஒரு சிறு துரும்பும் பல்லு குத்த உதவுன்றக்காக தான். அதுக்காக இருக்கும். சரி, இந்த துரும்பு வரேன்னுச்சுன்னா இதாக யூஸ் ஆகும், இல்லைன்னா துரும்பு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒரு விமர்சனம் எழுது, இப்போ அதிமுக கூட்டணி சேர்ந்தால் திமுக விமர்சிக்கணும், திமுக கூட்டணி சேர்ந்தால் அதிமுக விமர்சிக்கணும். வெளிப்படையாகவே 2 பக்கமும் பேரம் பேசுறதுங்கிறது என்ன மாதிரியான கொள்கை இருக்குது இந்த கட்சிக்கு அப்படின்னால? அதான் மக்கள் தான் புரிஞ்சுட்டு ஓட்டு போட மாட்டாங்களா. அது தற்கொலைங்க வேணால் ஓட்டு போடுவாங்க, ரசிகர்கள்ன்ற பேரில் இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க. பொதுமக்கள்லாம் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது விஜயகாந்தோடு முடிஞ்சு போச்சு, அவருடைய இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த அம்மா சும்மா இதெல்லாம் விஜயகாந்த் இப்போ தோனி பொண்டாட்டின்றதுக்காக பேட்டிங் பிடிக்க விட்ருவாங்கல்ல போய் கிரிக்கெட் மேட்ச் 2020. சரி, தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவர் இப்போ ஒய்ஃபுக்கு 35 வயசு தான் ஆகுது, அதை இறக்கி விட்டுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான். இப்போ விஜய் பிரபாகரன் கூட மேடையில் பேசுகிறாரு, பேரம் பேசுகிறோன்னு சொன்னாலே அப்படியே கத்துறாரு, எதுக்கு நாங்கள் பேரம் பேசுகிறோன்னு எங்களெல்லாம் அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னுலாம். அவங்க கேட்குறத கொடுக்குற நிலைமையில தான் மற்ற கட்சிகள் இருக்கா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களாம் சேர்க்கவே மாட்டாங்க. இவங்களாம் போய் ஏதாவது கேட்டு இறங்கி போனால் தான் உண்டு. எல்லாம் கடைசி நேரத்தில் கழட்டி விட்ருவாங்க. நீங்கள் என்ன கணிக்கிறீங்க சார், எந்த கட்சியோட அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போதைக்கு ஏடிஎம்கே வந்து அவங்கள மதிக்கவே இல்லை, போயிட்டு வாமான்ட்டாங்க. அவன் எம்பி சீட்லாம் கொடுக்க முடியுமா, எப்போம்மா சொன்னோன்னு. அப்போ நான் ஆய்வின்னுச்சு, போயிட்டு வாமா வேண்டான்ட்டாங்க. இப்போ அதனால் டிஎம்கேவோட பேசிகிட்டு இருக்காப்புல. அதனால் டிஎம்கே கொடுக்க இது இவ்வளோ தான் வாங்க, இல்லைன்னா அதையும் கழட்டி விட்டுருவாங்க. ஓபிஎஸ் நிலைமை என்ன சார்? ஓபிஎஸ் எங்கேயா ஒருத்தர் இருப்பார். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சித்தப்பா ஊரை விட்டு ஓடிட்டார், ஆனால் எங்கேயே இருப்பார், செத்துருக்க மாட்டார், என்றைக்கா ஒரு நாளைக்கு வருவாருன்னு சில குடும்பத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி சித்தப்பு இருப்பார். அப்படிங்கிட்டா ஓரஞ்சாரத்தில் இருந்து உருட்டி பரட்டி ஏதாவது அரசியல் எதாவது பண்ணிட்டு தான் இருப்பார். அப்படியே ஓட்டிடுவார் வாழ்க்கையை. பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாச்சு. இப்போது மோடி அவர்களுடைய வருகை மதுராந்தகத்திலலாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறப்போ இந்திய கூட்டணி இதுதான் அப்படிங்கும்போது ஓபிஎஸ்ஸை தான் எல்லாருமே அந்த அளவுக்கு அவர் ஒரு ஓட் பேங்கிங் இருக்கிறவரா, நான் தனியாக நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்னதே என்னுடைய வாக்கு சதவீதத்தை காட்டுறதுக்குதா, இத்தனை லட்சம் ஓட்டு எடுத்திருக்கிறேன் அப்படின்னுலாம் சொல்கிறாரு. அந்தளவுக்கு வாக்கு வலிமை அவருக்கு இருக்கா? வாக்கு வலிமை இல்லை, அங்கே வந்து ஜாதி அரசியல் இருந்ததுனால இங்கேருந்து அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணார். எல்லா தொகுதியிலும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் நின்னாரு, சரி நம்ம ஆள் நம்ம ஊர் பக்கத்து ஊருக்காருன்னு நம்ம ஜாதிக்காரன்னு போட்டாங்க. அவருக்காக எல்லாருக்கும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் ஏதோ உருட்டி ஓரத்தில் அரசியல் பண்ணிட்டுருப்பார். அது மாதிரி ஏதோ ஒரு ஓர ஜாரத்தில். இப்போ தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனமானதுக்கு காரணமே ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் உடைய வாக்கு வலிமை, அவர் சார்ந்த சமூகம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அவர் சார்ந்த சமூகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் இல்லை. ஒரு வகை நம்ம ஆள் நிற்கிறாரு, சரி போடுவோன்னு போடுவாங்க. தவிர நமக்கு தலைமை வருதான்லாம் ஓபிஎஸும் கிடையாது. ஏன்னா அதில் நிறையா பிரிவுகள் இருக்குது. இப்போ தினகரன் இருக்காருன்னா அவங்க பிறமலை கல்லர் கிடையாது, புரியுதா? அதில் நிறையா உள்பிரிவுலாம் இருக்காது. இவர் தான் போடணுன்னா முக்குளத்தோர்னு வந்தது அப்படின்னா சரி யாருமே இல்லாததுக்கு தினகரனுக்கு போடுவோம் அப்படின்னு வேணால் போடுவாங்க. ஏன்னா சசிகலா ஒரு லாபி வச்சுருந்தாப்புல, அந்த முக்குளத்தூர் லாபி, அந்த பேஸில் தினகரனுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவிர மித்தபடிலாம் ஒன்றும் பெரிய வாக்கு வங்கிலாம் கிடையாது. இப்போ அவர் அமைதியாகவே இருக்கிறாரு சார். என்ன காரணம்? கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவுமே பேசாமல் ஓபிஎஸ். அது குவாரியில் போட்ட மண்ணுன்னு சொல்லுங்க. கிணத்துல போட்ட கல் கூட கல் பார்த்தா அந்த கண்ணில் தெரியும். குவாரியில் கிடக்க மண் மாதிரி தான். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் வீடு கட்டுறதுக்கு வாக்கியா கட்டுறதுக்குலாம் எடுத்துகிட்டு போவாங்க. யூஸ் ஆகும். பட் ஆனால் பெரிய அளவில் யூஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கார். பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போ இந்த எலெக்ஷனோட சூத்திரதாரி யாருன்னு புரிஞ்சுக்கலாம் சார். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யாரு கூட்டணி எப்படி இது வரைக்கும் ஒரு இப்படிலாம் இருக்கும்னு நினச்சி தான் மனுஷன் நம்பாமல் தான் தேர்தல் கமிஷன் ஒன்று வச்சு எலெக்ஷன் வைக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி குழம்பிடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தேர்தலில் யார் ஓட்டு போடுறாங்களோ போட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், அதனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதான் தேர்தல் கமிஷன் இருக்குது, தேர்தல் நடத்தி தான் ஆவாங்க. அதில் கடைசியில் ஒரு ரிசல்ட் வரும், அதான் ஓட்டு போடுவாங்க. அப்போ உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் தெரியும். இப்போ அமித்ஷா மோடி வருவார், அவங்க வந்து பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு கூட்டணி கணக்கையே மாற்றிடுவாங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. முடியல, மாற்ற முடியலையே. புரியுதா? மாற்ற முடியலன்னு தான் திருப்பி தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. அமித்ஷா அந்த பக்கமே வர்றது இல்லையே. ஏன்னா அமித்ஷாவுக்கு படுதோல்வி இங்கே தான். ஏன்னா அவருடைய ராஜதந்திரம்லாம் இந்த ஊரில் பலிக்காது, வேறு ஊரில் வேணால் பலிக்கும். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அதனால் அவர் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு பாயா வச்சாலும் சரி, பாயாசம் வச்சாலும் சரி, சப்பாத்தியை நம்மால் சாப்பிட மாட்டான்ற கதை ஒன்று இருக்குல்ல, அந்த தான் இந்த ஊரில். தினகரன் வந்தால் போதும்னு நினைக்கிறாங்களே. ஏன்னா பாமக அன்புமணி ஒரு பிரிவு வந்துருச்சு, இப்போ தினகரனை கூட சேர்த்திட்டாங்க. இது போதும், இதுதான் என்டிஏ, இதுவே வெற்றி. இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? வேறு ஆந்திராவில் தான் யாரையா கூப்பிட்டு வந்து சேர்க்கணும். இதுக்கு மேலே ஒன்றும் கட்சி இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு ஓட்டிடுவாங்க, அவ்வளோதான். தினகரன் வந்ததுலேயே என்டிஏ கூட்டணி பலம் பெற்றுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு யாரும் இல்லை வெளியில். இப்போ தினகரன் கேட்டால் நாங்கள் ஒன்றுக்குள்ளார ஒன்று, அண்ணன் தம்பி அப்படின்லாம் சொல்கிறாரு. இது எப்படி சார்? இப்போ இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாரு, மறுபடியும் சேர்ந்தார். இது வந்து கூட்டணிக்கு உள்ள தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல் ஆகுமா? அவங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சும்மா ஒரு கணக்கு போடுறது தான். இதில் இருந்தால் அதில் இருக்கும் அண்ணன் தம்பி அப்படின்னு அந்த பாட்டை பாட வேண்டியது. அன்பு மலர்களே பாட்டை பாடினா சேர்ந்தானே அண்ணன் தம்பின்னு ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. மக்கள் ஓட்டு போடணும்ல. இவங்க அண்ணன்லாம் சித்தப்பான்லாம் பெரியப்பான்லாம் வாங்க சித்தப்புன்னலாம் அமித்ஷாவை மக்கள் ஏற்றுக்கணும்ல. புரியுதா? இப்போ பிஜேபிக்காரனே இங்கே இருக்கான்ல, மானம் கேட்டவனுங்க. இவன் குஜராத்காரன் இவனுக்காக மகளை பொண்ணு கேட்டால் கொடுத்துருவானா? ஜி வாங்க ஜி, நீயும் பிஜேபி தான் நானும் பிஜேபி, கொடுப்பானா? கொடுக்க மாட்டான்ல. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் மானம் கேட்டவனுக்கு ஏதாவது ஒன்று போட்டு இவனுக்கு வழக்கு பிடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பான் வடக்கனுக்கு. அதெல்லாம் இங்கே இந்த ஊரில் அது வேலைக்கு ஆகாது. இன்னொரு பக்கம் ராமதாஸ் என்ன சார் உறுதி ஆயிடுச்சா? தாவேக்கா தானா? தாவேக்கா கூட அவர் இல்லை அவர் என்ன, அவர் கேட்குறது யாரும் கொடுக்கல. திமுகக்குள்ளே திருமாவளவன் இருக்கிறதுனால அவரை சேர்க்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பக்கம் பையன் போயிட்டாப்புலன்றனால அவர் ஏதாவது ஒரு வண்டியில் ஏறி தானே ஆகும். ஊர் போய் சேரணும்ல, அதனால் ஏதோ ஒரு வண்டியில் ஏறுவார். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் சார்ந்த கொள்கை அப்படிங்கிறதே சினிமாவை எதிர்த்து தான் பெரும்பாலும் பேசுவார். விஜயோடைய கொள்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்பயே முடியும். இப்போ தாவேக்காவோட அவர் சேர்றதுங்கிறது எப்படியான ஒரு பார்வையை கொடுக்கும் சார்? எதுக்கு வேணாலும் எதில் வேணாலும் அவர் சேருவார். பார்வை எதுனா அரசியல் இதாக காசு எவன் கொடுக்குறானோ அது கொள்கையாவது கத்திரிக்காய்னா கொள்கை என்றைக்கு மகனை கொண்டு வந்தாலும் அன்றைக்கி அவர் கொள்கையை செத்து போச்சு. அதுக்கப்புறம் பழைய ராமதாஸ் கிடையாது அவர்.
புதிய பாதை பார்த்திபன் மாதிரி இருக்கும். அதனால் இப்போ ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்போ விஜயோட சேருறதுங்கிறது விஜய்க்கு ஒரு வலிமை தருமா சார்? ராமதாஸ் விஜய் அந்த காம்பினேஷனுங்கிறது எப்படி அது ஒரு செட் ஆகுமா? விஜய் அவர்களுக்கு ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக மாறும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீங்களும் போகிறீங்க, அவர் டீ சொல்கிறார், நீங்கள் காஃபி சொல்கிறீங்க, அவருக்கு நிறையா காஃபி கொடுத்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ஊற்றிடுன்னு சொல்லி ஊற்றினா என்ன ஆகும் டீயில்? அந்த கதை தான் அவர் ஊற்றலாம், ஊற்றி 2 பேரும் குடித்தா எப்படி இருக்கும்? ஊற்றுனவரும் நல்லா குடிச்சிடுவார், நீங்கள் குடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ ராமதாஸ் டீயும் காஃபியும் மிக்ஸ் பண்ணி அவன் குடிக்கிறானோ கொஞ்சம் பேர் குடிப்பான், அதையும் சொல்லாமல் கொடுத்தீங்கன்னா குடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான். எப்படி கணிக்கிறீங்க சார் 4 முனை போட்டி யாருக்கு சாதகமாக இருக்கும் இந்த தேர்தல்? எப்படி இந்த இடத்துல இருந்து என்ன மாதிரியான? இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் தான் அது தெரியும். இன்னும் நிறையா மாறுதலுக்கு உட்பட்டது. தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் கடைசி நேரம் அலை வீசும், அது யார் பக்கம் வீசுதோ அவர்களுக்கு தான் அதிக இடம் வரும். ஆனால் 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி தான். 4 முனையும் கிடையாது, 3 முக்கும் கிடையாது, 2 தான். ஒன்று என்டிஏ இல்லை டிஎம்கே, அவ்வளோதான். விஜய் 3ஆவதாக வரும், அவ்வளோதான். நாம் தமிழர் விட்டுட்டீங்க சார். நாம் தமிழர்லாம் கணக்கிலே கிடையாது. இப்போ எப்படின்னா, இப்போ ஹைவே ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ ஓடும், மஞ்சா ஆட்டோ ஓடும், சைக்கிளில் போவாங்க, எல்லாம் போவாங்க. நீ 4வே ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கார் தான் போகும், லாரி. அங்கே சைக்கிளில் போனான்னா நஞ்சு செத்து போயிடுவான், எவனா தட்டி விட்டு போயிடுவாங்க. 2 வீலரில் போனான்னா ஓரத்தில் தான் போகணும். 4வே எல்லாம் 2 வீலரில் நடு ரோட்டில் போனான்னு வைங்க, தட்டி விட்டுருவாங்க. அதனால் அது இது லோக்கலுக்குள்ளே சத்தம் போட்டுருப்பாங்க. ஹைவேக்குள்ளே போனீங்கன்னா அது சீன்லேயே இருக்காது, அது லாரி பஸ்ஸு தான் ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி 2 முனை போட்டி தான், ஒன்று திமுக, ஒன்று என்டிஏ. எப்படி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது திமுக. 2 பேருன்னா யாராவது ஒருத்தருக்கு தானே வெற்றி வாய்ப்பு வரும். திமுகன்னு நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் கணிப்புல எல்லாம் சொல்றாங்க திமுக தான் வெற்றி பெறணும். அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதான் இப்போதைக்கு சொல்கிறாங்க, இன்னும் போக போக என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி, வணக்கம். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.